விகாஸின் பியூட்டி டிப். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் டிஸ்டன்ஸில் படிக்கிறேன், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட செகண்ட் இயர், ஆக்சுவலி தேர்ட் இயர் படிக்கணும். ஆனால் டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி ரெகுலருக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து தேர்ட் இயர் போகும்போது தான் நமக்கு இந்த செகண்ட் இயர் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் இயரோட தேர்ட் செமஸ்டர் தான் நான் எழுத போகிறேன். ஆல்ரெடி 2 எக்ஸாம் முடிச்சிட்டேன், இது வந்து 3வது எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் அண்ட் இன்னைக்கு ஒரு எக்ஸாம், நாளைக்கு ஒரு எக்ஸாம்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டைம் இருந்தது நம்ம ஒரு vlog எடுக்கிற அளவுக்கு, அதனால எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:25 AM, 2:25 நடு ராத்திரி உட்காந்து நான் அப்போ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டேன், ஒரு 9 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா ஒரு 2 ஹவர் தூங்கலான்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, தூங்கவே முடியல. அப்புறம் ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு நான் தூங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லி தூங்க விட்டுட்டு இப்போதான் எனக்கு 1 நேரம் முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி எழுப்புனாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் படிக்கிறதுக்கு. ஸோ படிக்க போகிறேன், உங்களுக்கும் அதை தான் காட்ட போகிறேன். ஸோ ஐ ட்ரை டு டேக் சம் vlog, ஒரு ப்ராப்பர் vlog இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்து எல்லாத்தையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லி முடிப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ நான் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து இவங்க எல்லாருமே நோட்ஸ் வந்து ஸ்பைரல் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நோட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் எனக்கு. ஸோ 5 சப்ஜெக்டையும் ஒன்றா ஸ்பைரல் போட்டேன். ஸோ அது இருக்குது. பட் அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னும் போது நான் எனக்கு ஏற்ற மாதிரி மினிமைஸ் பண்ணோன்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி மெயினான பாயிண்ட்லாமே மினிமைஸ் பண்ணி என் மம்மி வந்து பாருங்க ஆல்வேஸ் ஹெல்பிங் ஷீஸ். ஸோ இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி இதெல்லாம் நான் எழுதலை, எங்கள் அம்மா தான் எழுதுனாங்க. ஸோ இது மாதிரி மினிமைஸ் பண்ணி எழுதி வச்சாச்சு. ஸோ இதுதான். ஸோ இது வந்து படித்தாலே போதும், பாஸ் ஆகிடுவேன் நான். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்கில் இருக்குன்னா புக்கில் இருக்க மாதிரி தான் இல்லை, உங்களுக்கு என்ன மண்டைக்கு வருதோ, உங்களுக்கு என்ன புரியுதோ, உங்களால் எப்படி புரிஞ்சால் அங்கே எழுத முடியும், அர்த்தம் வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எழுதினாலே ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ வந்து காலேஜுக்கு ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை ஹேர் லுக். ஸோ இப்போ வந்துட்டு நான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு, மேலே பார்த்தா தெரியும். ஸோ டைம் ஆயிடுச்சு 5:45 ஆயிடுச்சு. இப்போ நான் குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு நான் வீட்டு விட்டு கிளம்பணும். இப்போ நான் கரெக்டாக 6 o'clock நான் வெளியில் போயிட்டேன்னா அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி இப்போ ஒரு 2 hours ஆகும். என்னோடய அவுட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர், அதனால் சீக்கிரமாக போகணும். நான் அதை அப்படி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரெடி ஆயாச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6:15 பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் டைம் இருக்குது. நான் எப்போவும் முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி போய் உட்காந்துருவேன். இப்போ கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம். ஃபைனலி வந்துட்டேன், காலேஜ் வந்துட்டேன். சேம் ரூம் எப்போ 11 2 எக்ஸாமுக்கு போட்டாங்க. இப்போ 10ல் இருக்க ரூமில் போட்டாங்க. அதான் பாருங்கள், ஹெலிகாப்டர் அது இருக்குது. நடந்து போகிறோம். ஸோ எங்கள் அம்மா எப்போவுமே வந்து என்னை பில்டிங்கில் விட்டுட்டு ரூமில் விட்டுட்டு கரெக்டாக மேம் வந்தோடனே தான் இறங்கி போவாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு என்ன தாய் வர்றாங்க. அவ்வளோதான், அந்த ரூமுக்கு போகிறோம். அப்படியே ரூமை காட்டுறேன் பாருங்கள்.
இன்னைக்கு வந்து டே 2 ரெடி ஆக போகிறேன். இப்போ தான் மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கும் அதே 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகணும். டக்குன்னு ரெடி ஆகிட்டு 15 மினிட்ஸில் அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். இது வந்து ஐயோ இந்த ஷவர் மாஸ்க் போடுறது, ஷவர் கேப் போட்டு அது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி அது கூட சென்சிட்டிவாக அலர்ஜி ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ ரெடி ஆகிட்டு காட்டுறேன். நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போது கிளம்ப வேண்டியது தான். புர்கா போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு 100 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு அழகான ஒரு இது. நான் வந்து பாருங்கள் இப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு வாட்டமாகவே இருக்காது கண்டிப்பாக வந்து பாருங்கள் என் டேபிள். பட் ஜஸ்ட் என்ஜாயிங். நல்லா இருக்குது. எக்ஸாம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நல்லா, நேற்று வந்து நல்லா வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் வரும்ன்ட்டு நம்புவோம். இன்றைக்கும் நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி. வந்துட்டோம், எங்க பாட்டி வீட்டுக்கே வந்துட்டோம். இப்போ போயிடுவோம். வந்தோடனே எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ எடுக்கிற ஓட்டப்பல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.